பணிகள் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது, அது எப்போ முடிவடையும்? ஏன்னா இழுத்துக்கிட்டே இருக்கு. இல்லை மேம்பால பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரிஸ்டோவாக இருக்கட்டும், மாரிஸாக இருக்கட்டும், இல்லை டவுன் ஸ்டேஷனாக இருக்கட்டும், மூணுத்துக்கும் வந்து காலதாமதம் ஆகிருக்கு, மறுக்கிறது கிடையாது. அது முழுமையான விளக்கத்தை நான் போன ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருந்தேன். நான் உங்களுக்கு வந்து மாரிஸ் மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் மாதம், இந்த வருஷம் டிசம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பயன்பாட்டுக்கு வருங்கிற அன்றைக்கே சொல்லியிருந்தேன். நான் மாதம் ஃபீட்பேக் வாங்கிட்டு இருக்கேன். நான் அரிஸ்டோ மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஆகஸ்டா அரிஸ்டோ அரிஸ்டோ தான் டிசம்பர். இது வந்து மாரிஸ் வந்து மாரிஸ் பாலம் வந்து செப்டம்பரும், அரிஸ்டோ பாலம் வந்து டிசம்பருங்கிறத நம்ம ஜூன் மாதம் பிளான் பண்ணிருந்தோம்னு நினைக்கிறேன். இல்லை இந்த ஜூன் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அவங்க சொன்ன காரணம் ஏற்கனவே சொல்லியிருந்தனால உங்களுக்கு அந்த எலெக்ஷன் இந்த ஒர்க் நடந்ததுனால உங்களுக்கு மேற்கு வங்காளம் அங்கே வெளிமாநில தொழிலாளர்கள் வந்து மொத்தமாக அந்த 1.5 மாதம் அங்கே போயிட்டாங்க. அது இல்லாமல் இந்த மேற்காசிய அந்த போர் இதனால உங்களுக்கு அந்த சிலிண்டர், கேஸ் சிலிண்டர், இந்த ஃபேப்ரிகேஷனுக்கெல்லாம் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் தேவைப்படுது. அது ஒரு தட்டுப்பாடு, இது ஒரு காரணமாக சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ அடுத்து இந்த புதிய கெடு கொடுத்துருக்காங்க இல்லையா, செப்டம்பர் டிசம்பர், அந்த இதுக்குள்ளே முடிச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. நான் அதன்படி இன்னும் முடிச்சு நம்பிக்கை இருக்கு எனக்கு. இந்த வாக்களித்த மை கூட இன்னும் முழுசா அழியல, அதுக்குள்ள இவங்க போனதெல்லாம் குதிரை பேரம் தான் அப்படின்னு திட்டமிட்டு சொல்றாங்க. ரொம்ப கிளாரிஃபைடா எல்லாரும் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி. அப்போ இது குதிரை பேரமா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீங்க கடந்த காலங்களில் வந்து நான் அதை சொல்லலையே, இப்போ இல்லை இப்போ வந்து இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க தாவேக்கால சேர்ந்துருக்கிறாங்க. அதெல்லாம் அதை பொறுத்த வரைக்கும் கட்சி தாவல் இதுக்குள்ள சட்டத்துக்குள்ளே வராது, அது குதிரை பேரத்தில் வராதுதான் என்னுடைய அனுமானம். ஏன்னா அவங்களுடைய அந்த இயக்கத்தினுடைய நிலைப்பாடில் அவங்களுக்கு வந்து முழு திருப்தி கிடையாது, தலைமையோடைய இதில் வந்து திருப்தி கிடையாது. அதனால என்ன சொல்கிறாங்க, அந்த கட்சி பதவி வந்து ராஜினாமா பண்ணி வேற கட்சிக்கு அவங்க போகிறாங்க. அவங்க அங்கே போய் அவங்க மறுபடியும் வந்து அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா, அந்த இயக்கத்தில் கொடுத்தாங்கன்னா அவங்க சட்டமன்ற தேர்தலில் அவங்க போட்டி போட போகிறாங்க. இது நம்ம எப்படி கட்சி தாவல் இதில் வர முடியும்? அதே நேரத்தில் கடந்த காலங்களில் இதுக்கு முன்னாடி இதை குற்றச்சாட்டு வைக்கிற இயக்கங்கள் அவங்க இது போன்ற இதில் அவங்க ஈடுபடலையா நான் கேட்குறேன். நான் இப்போ எங்கள் இயக்கத்திலேயே 2006 கம்பம் ராமகிருஷ்ணனுங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து அந்த இயக்கத்தினுடைய இதில் சின்னத்தில் போட்டி போட்டு அவர் மறுபடியும் சட்டமன்றத்துக்கு போனார். அதே வேளையில் வந்து அதிமுகவை சார்ந்த நம்முடைய மதிப்புக்குரிய அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்போ ஒரு அதிமுக தான் இருந்தார். அவர் அதை ராஜினாமா பண்ணிட்டு அதே 2009 திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் அந்த சின்னத்தில் போட்டி போட்டார். இது கடந்த காலங்களில் நடந்திருக்கு. அதனால் வந்து இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியில் இருக்கிறவங்க அந்த கட்சியுடைய செயல்பாடு பிடிக்காம ராஜினாமா செஞ்சுட்டு இன்னொரு இயக்கத்துக்கு போகிறது, அது எப்படி நம்ம கட்சி தகவல் சொல்ல இல்லை சார்? இது ஒரு கட்சியை ரெண்டா உடைக்கிற ஒரு முயற்சி அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். அது கண்ணாடி கூட்டுகளில் இருந்துக்கிட்டு நம்ம கல்லெறியக்கூடாது, அதான் என்னுடைய இது. எப்படி கண்ணாடி கூட்டுகளில் இருந்துக்கிட்டு கல்லெறியக்கூடாதான். கடந்த காலங்களில் பிற இயக்கங்கள் இது போன்ற செயல்பாடுகள் ஈடுபடலையா, அது அந்த பதில் வந்து வரணும். அதே நேரத்தில் நான் அதை சொல்கிறேன் இல்லையா, ஒரு கட்சியில் இருக்கிற நபர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, அந்த கட்சியுடைய கொள்கைகளில் முரண்பட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜினாமா செஞ்சுட்டு போறார். அவர் அது எப்படி ஒரு ஜனநாயக உரிமையை தான் பார்க்க முடியும்? அதே இடத்துல தேர்தல் நடக்கும்போது அதுக்காண்டி தான் நீங்க சொல்றீங்களே, மறு தேர்தல் வந்துச்சுன்னா நீங்க தொங்கு மந்திரி சபை நாளைக்கு ஜனாதிபதி ஆட்சிக்கு ஜனாதிபதி இதுக்கு வந்துருது இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ற வச்சுக்கோங்க. 234 தொகுதியிலையும் நம்ம தேர்தல் வச்சாரு எவ்வளவு செலவுன்னு பாருங்க. அது இல்லாம பாருங்க, இந்த 6 மாசம் சொல்லி முடிச்சிட 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் இவ்வளவு காலதாமதம். நான் சொல்றதுனா அதனாலதான் அப்படி ஒரு சூழ்நிலை. ஜனாதிபதி ஆட்சி தவிர்க்கணும், மறுபடியும் ஒரு தேர்தலை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேக்கா அவங்க அழைச்சு இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் சில நபர்கள் பொறுத்து அவங்க கட்சியுடைய முடிவு உங்களுக்கே தெரியும். என்னென்ன நடந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுல இருந்து வந்துட்டு இருக்கும் போதே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன யார் பேசுனாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி பாருங்க, அதெல்லாம் நான் சொல்ல முடியாது. யார் என்ன பேசுனாங்க பத்திரிகை ஊழியர் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலையில அவங்க வந்து இன்னைக்கு சில இயக்கங்கள் இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்சிட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வராங்க, அந்த இயக்கத்துல போட்டி போடுறோம். அதை எப்படி நம்ம சொல்ல முடியணுமோ தவறு? எங்க கருப்பு எனக்கு பிடிச்ச கலருங்க. நான் நாத்திகவாதி கிடையாது. நான் நாத்திகவாதி கிடையாது, இறை நம்பிக்கை உடையவன். இறை நம்பிக்கை உடையவராக இருந்தாலுமே கருப்புங்கிற பக்கம் ஒரு நிறமா தான் பாக்குறேன். நான் எனக்கு இன்னையிலும் சொல்றேன், 4 நாள் டூருங்க, சட்டை கிடையாது, ஒண்ணுதான் இருந்தது.
அது அவரை ஒன்று தவறாக நினைக்க போகிறது கிடையாது, இவங்க யாரும் தவறாக நினைக்க. நீங்கள் புதுசாக ஒன்று போட்டு நீங்கள் பிரச்சனை உண்டாக்கிறாதீங்க. இல்லைங்க, கருப்புங்கிறது வந்து என்னன்னா அதுவும் நல்ல ஒரு நிறமாக தான் பார்க்குறேன். அது ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் கருப்பு நீங்கள் இதெல்லாம் ஒரு நிறம் தான் நான் பார்க்குறேன். நான் இது கொண்டு போய் இதில் ஒரு சர்ச்சையாக்கி பார்க்குறேன் நான் உண்மையில் நினைக்கல. நன்றி சார். இது ஒரு நல்ல வேலை புதுசாக கிளப்பி விட்டுருக்கேன். கருப்பு சட்டையை போட்டு நீங்கள் அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு என்ன? ஐயோ, ஒன்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது பத்திரிகையாளருக்கு முன்னாடி. சரி, நன்றிங்க. நன்றி.